திருப்பாப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மேற்கூரையே இல்லை பாருங்கள். இப்போ அது வரைக்கும் தான் மேற்கூரை இருக்கும். ஆனால் ஸ்டேஷன் வந்து எவ்வளோ தூரம் இன்னும் இருக்குன்னா, இன்னும் ஒரு 100 மீட்டருக்கு வரைக்கும் இருக்குது ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து இங்கே நிற்கும் ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள், S1 வந்து இங்கே நிற்கிதா. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 பொட்டி 5 6 7 பொட்டி வரைக்கும் வெளில நிற்கும். அங்கே அது வரைக்கும் இருக்குது பிளாட்ஃபார்ம். ஆனால் மழை பெஞ்சதுன்னா மலையில் தான் நிற்கணும். நான் ஒரு வாட்டி மலையிலே வீடியோ போட்டிருப்பேன், கொடை பிடிச்சி. அந்த ட்ரெயினில் ஏற முடியாமலே விட்டுருப்பேன், சிதம்பரம் போகிற ட்ரெயினில். ஆக்சுவலாக இது வந்து கர்வ்டு வளைவாக இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து ட்ரெயின் வர்றதே தெரியாது. இன்ஜின் விழுந்து பார்த்தா உங்களுக்கு பாதி பொட்டி கூட தெரியாது. இது மாதிரி ஆக்சுவலாக ரயில்வேஸ் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது மெயின் ரோடு, பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக நகை கடை தான், ஃபுல்லாக நகை கடை தான். அவங்க என்ன பண்ணலான்னா ஸ்பான்சர் பண்ணலாம். அதை காட்டாம பாருங்க. தேரடி வீதி, இது தேர் நிற்கக்கூடிய வீதி, கிழக்கு வீதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிழக்கு வீதி இது. இல்லை தேர் நிற்கும், ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் தான் தேர் நிற்கும். அடுத்து அவங்ககிட்ட பஸ்ஸு, அவங்க வண்டியெலாம் வளையிறதே தெரியும் உங்களுக்கு. அது ஃபுல்லாக நகை கடை தான். அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லை பாருங்க, தரையில் தான் உட்காந்தாகணும், சேர் கிடையாது. ஒரு பிளாட்ஃபார்மு ஸ்பான்சர் பண்ணலாம். இல்லாட்டி என்ன வேணாலும் ஸ்பான்சர் பண்ணலாம். குடிநீர்லேருந்து எல்லாமே ஸ்பான்சர் பண்ணலாம். ஃபுல்லாக நகை கடை இருக்குது. போட்டு அவங்க பேரை போட்டுக்கலாம். அந்த போட்டிருக்கான் பாருங்க ஒருத்தன், கேவி டெக்ஸ்னு துணி கடைக்காரன், ஃபேமஸான துணி கடை. அவங்க கூட ஒரு ஷெட்டு ஃபார்ம் இங்கே ஸ்பான்சர் பண்ணலாம் ரயில்வேஸ்க்கு. யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. காசு கொடுத்தா வாங்கி வச்சு போடுவாங்க தான், இல்லை அவங்களே அவங்க செலவில் போடலாம். சரி, ஓகே, சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நான் இங்கே லோக்கலில் சொல்லுவேன், எல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்களும் அதுமாரி கேட்டு சிரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷம்தான். இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் கூட சந்தோஷம்தான். சரி, ஓகே. கம்மிங் டு சென்னை. சென்னையில் யாராவது இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிடாதீங்க, ஹெல்ப் எதுவும் பண்ணிடாதீங்க. அதுதான் தர்மம். காமெடி என்னென்னா, அலாரம் வச்சேன், அலாரம் அடிக்கவே இல்லை. 4 மணிக்கு அலாரம் வச்சேன், அடிக்கவே இல்லை. நானாக எழுந்துச்சு, நானாக ஓடி வரேன். குளிக்க இல்லை, ட்ரெயினில் தான் குளிக்கணும் போல இருக்கு. அடித்து பிடிச்சி ஓடி வரேன். ஒரு 10 நிமிஷத்தில் ஓடி வந்துட்டேன். ஏன் அலாரம் அடிக்காமல் விட்டதுன்னு தெரியல. இது மாதிரி இது 2வது வாட்டி மிஸ்டேக் ஆகிருக்கு. இன்னொரு ஃபோன்லேயும் வைக்கலான்னு பார்த்தேன், தூங்கிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, டேக் கேர், பை, see you there.